இப்போ தான் போயிட்டுருக்கேன் அந்த சிலைகளை காட்டுறதுக்கு. இது வந்து நாங்கள் சின்ன வயசுலேருந்தே நாங்கள் பார்த்த கோவில் தான். ஆனால் இங்கே பாருங்கள், ஒரு புதருக்குள்ளே மறைஞ்சிருக்கு. அதெல்லாம் புதரெல்லாம் மூடி இருக்குது. இது வந்து விளக்கு வைக்கிற மாடம். அந்த காலத்தில் நாங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி தாத்தா பாட்டி காலத்தில் இருந்த ஒரு கிராமம். இந்த கிராமமே வந்து அழிஞ்சு போயிடுச்சுன்னு ஒரு இது இருக்குது. ஆனால் அதை பற்றி எங்களுக்கு சரியாக தெரியல. ஆனால் இப்போ வந்து அப்பா இருக்கிற வரையும் இங்கே நல்லா இருந்தது. இப்போது அப்பா இல்லை, இறந்துட்டாரு. அதிலிருந்து இதெல்லாமே வந்து எந்த ஒரு பூஜைகளும் இல்லாமல் பாய் அடிஞ்சு போய் முள்போதரெல்லாம் மூடி மனசே கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த சிலை பார்க்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த டைம் பார்த்து மழை வருது. இவர் வந்து பெருமாள் சிலை. இவர் எந்த கேட்பாடட்டும் எந்த பூஜைகளட்டும் அப்படியே இருக்கார். ஒரு எந்த உடைஞ்ச நிலையிலும் இல்லை, நல்லா இருக்குது சிலை. பாருங்கள், அப்படியே பாருங்கள். இது வந்து சிவலிங்கம். இது வந்து ஒரு எப்படி இது தனியாக பிரிஞ்சுதுன்னு நமக்கு தெரியாது. நாங்கள் வந்து கல்யாணம் ஆகி வேறு ஊருக்கு போயிட்டதுனால இதை பற்றி நாங்கள் கொஞ்சம் சரியாக தெரிஞ்சுக்காமல் விட்டுட்டோம். நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது இங்கே முழுமையாக கோவில் இருந்தது. ஆனால் இப்போ வந்து இதை வந்து பார்க்குறவங்க கவனிக்கிறவங்க யாருமே கிடையாது. இது ஒரு சிவலிங்கம். இன்னமும் இந்த புதருக்குள்ளே நிறைய இருக்குது. இங்கே ஒரு கோயில், பெரிய கோயில் இருந்ததுக்கான ஒரு அடையாளம் இருக்குது. இது யாருமே மீட்டு எடுக்க மாட்றாங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு லோக்கலில் நிறைய பேர்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கோம், யாருமே முன் வரல. ஸோ இன்றைக்காவது வீடியோ எடுத்து போடுவோம். இதில் முன் வந்து யாராவது ரெஸ்கியூ பண்ணி சிலைகளை காப்பாற்றி ஒரு கோவிலாச்சும் கட்டி கொடுக்கலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு ஹெல்ப்பாவது பண்ணலாம். ஒரு சின்ன ஒரு கொட்டகை மாதிரி போட்டு கூட இந்த சிலைகளை வச்சு பூஜை பண்ணுற அளவுக்கு பண்ணலாம். அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எடுத்திருக்கோம். பாருங்கள், இது வந்து சிவலிங்கம் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இந்த சிவலிங்கத்தில் ஒரு குறி ஒன்று இருக்குது. இது எந்த மாதிரி, என்ன சிலை, எதுவுமே தெரியல. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த கடவுளை, இந்த பெருமாள் எப்படியாச்சு நம்ம ஒரு சின்ன ஒரு கொட்டா மாதிரி போட்டு அதில் வச்சு பூஜைகள் பண்ணணும். மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் வரும்போது லேசாக மழை தான் வந்திருந்தது. இப்போது ஃபுல்லாக நனைஞ்சு போயிட்டார். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கார். ஆனால் அவருக்கு பூஜைகள் இல்லை, எதுவுமே இல்லை. இன்னும் இது இந்த இந்த புதருக்குள்ளெல்லாம் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்போல்லாம் இங்கே இப்போ நல்லா இருந்தது. இப்போ வந்து முள் புதரெல்லாம் முளைச்சி போச்சு. நமக்கும் அந்தளவுக்கு வசதி கிடையாது. இது வந்து தெப்ப குளம் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து முடிஞ்ச கிட்ட போக முடியல, ரொம்ப காடு ஆயிடுச்சு. தெரியுதுங்களா? அது வந்து தெப்ப குளம். அது வந்து எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன குழந்தையில பெரிய குளமாக இருந்தது. இப்போ முள்ளெல்லாம் மூடுனதுனால சரியாக தெரிய மாட்டேங்குது. பாருங்க, அதுதான் தண்ணி மாதிரி தெரியுதா? அதுதான் தெப்ப குளம்.